சிந்தை
இவ்வூர் பெரியவர்களே மற்றும் இவ்விழாவினை சீரம் சிறப்புடனும் நடத்தி கொண்டிருக்கும் சான்றோர்களே, வாழ வைப்பவன் மனிதன், மனிதன் வாழ நினைப்பவன் தெய்வம், ஏற்றமாக ஏணியாக தூக்கி நிறுத்துபவன் தோழன், தக்க சமயத்தில் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்ட என் இனிய நண்பர்களே மற்றும் இவ்விழாவினை காண வந்த வெவ்வேறு ஊர்களைச் சேர்ந்த நண்பர்களே, மிக சிரமப்பட்டு இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் அமைப்பாளர் அவர்களே, பாதுகாப்பு பணியிலே பொறுப்புடன் புகழ் சேர்க்கும் காவல்துறை அதிகாரி அவர்களே, தெல்ல தெளிவன நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் நடிப்பதையும் உங்கள் செவிகளுக்கு தென்றலாக திரை காட்டும் இங்கே ஒளிபெருக்கி நிலையம் உருவாக்கிய ஆபரேட்டர் மற்றும் அதில் பணிபுரியும் ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வள்ளி ஆகிய நான் என் கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பக்க மேளங்கள், அருமையான ஒளிபெருக்கி, அருமையான ஒரு ஒரு ஊரு மக்கள். இந்த மாதிரிலாம் அமைஞ்சாதான் இன்னும் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே இந்த மாதிரிலாம் அமையுது. இருந்தாலும் நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா,
என்னுடைய குலக்கடவுள் முருகபெருமானுக்காக அவருக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு அவரை நினைக்காம அவரை வணங்காம போக முடியுமா? முடியவே முடியாது. இருந்தாலும் அனைவருமே வணங்கிட்டாங்க வந்த உடனேயே. அதனால ஏன்னா உயிருடன் வாழ்ந்த தெய்வம் யாரு அப்படின்னா ஐயா அவர்களை தான் சொல்லுவோம். யார? முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை தான் சொல்லுவோம். அதனால அனைவருமே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டாங்க. அனைவருமே அவரை பற்றி பாடிட்டாங்க. அவருடைய பகுதிகளுக்கு வந்துட்டு அவரை பற்றிய ஒரு புகழை பாடாம போனோம் அப்படின்னா பெரிய பாவம். அதனாலேயே அவரை பற்றிய புகழை பாடிட்டு அடுத்து நம்முடைய கதைக்கு போகலான்னு இருக்கேன். எப்படி இங்கே வள்ளியாக நடிக்கும் கலைரஞ்சனி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக வெற்றி மாலை சூடப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே மிருதங்க வாசிக்கும் மன்னன் பாலன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை சூட்டி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே தாள வாசிக்கும் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மாலை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக எனக்கு மாலை போட்டு சூடப்படுகிறது. இறங்காம இருக்கு உனக்கு. இங்கே தாள வாசிக்கும் அண்ணன் முருகன் அவர்களுக்கு வெற்றி மாலை சூடப்படுகிறது. இங்கே நாடக அமைப்பாளர் அண்ணன் சுதாகர் அவர்களுக்கு சரி தம்பி சுதாகர் அவர்களுக்கு எங்களுக்கு மாலை அணிவித்த தாடையம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அத்தனை உள்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் நன்றியும் வணக்கமும். எங்களுடைய அனைவருக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சார்பாகும் கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் பல. அதனால இந்திராணி அம்மையார் அவர்கள் பெற்றெடுத்த தேவரையா அவர்களுடைய புகழை பாடிட்டு அடுத்து என்னுடைய கதைக்கு போகலான்னு இருக்கேன். எப்படி தேவர்
பக்கமெழுங்கள். இப்படி அமைஞ்சா மட்டும்தான் பாடுற நமக்கும். முதல்ல நாரதர் தள்ளி இருக்கவனா நீ என்ன நீ அப்படியா தெரியாதனமா. வெற்றிவேல் முருகா விண்ணவர்க்கு மருகா குற்றமற்ற குறிஞ்சி நிலத்திலே குடிக்கொண்டிருக்கும் குகா சண்முகா எத்தொழிலும் பாராமல் எவ்வளியிலும் செல்லாமல் உன் பொற்பாதம் நான் பணிந்தேன் கந்தா கடம்பா கதிர் வேலா குமர குருபரா என்னையும் என் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் தேவா. உன்னையே எண்ணி எண்ணி இந்த வள்ளியாகிய நான் எப்படி காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஹலோ ஹலோ என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நம் உள்ளங்கான கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரை ஒருவர் இனி தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கவிதை சொன்ன பின்னே எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பின்னே கண்ணுக்குள்ளே புகுந்து கதிக கொண்ட பின்னே எண்ணத்திலே இடமிழித்து எரிபிடித்த பின்னே எந்த நன்மை தங்கை சம்மதித்த பின்னே எந்த நன்மை தங்கை சம்மதித்த பின்னே பண்பின் தன்மையை அறிந்து கொண்ட பின்னே என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரை ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? கண்ணம் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து அண்ணன் போல நடை நடந்து வந்து என் அருகில் வந்து நாணத்தோடு குனிந்து கண்ணம் சிவக்க நீ இருக்க மஞ்ச கயிறு எடுத்து அதை கழுத்தில் முடிக்கும் இந்திவனால் தெரியும் போது என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரை ஒருவர் இனி தெரியுமா? மலர் மாலை சூட்டி பழப்பேரும் வாழ்க வளையாடும் இசை விரலில் கனையாடி ஓடி பொது பாதை காட்டி உறவாடும் திருநாளின் அழகே. இளந்தென்று காற்றும் மலர் காதல் காட்டும் விளையாடும் அழகான அழகே. சுவையூறும் பாலும் கனிச்சாறும் கொண்டு கனியேறி வருகின்ற நிலையே. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? செந்தமிழ் சோலையிலே சிரிக்கும் மலர் பறித்து சந்தமெனும் சரம் தொடுத்து ஜாதி மல்லி பூ பறித்து சுந்தரமாய் தமிழிசையாய் பேச வேண்டுமே. பேச்சுக்களில் எத்தனையோ பேச்சு இருக்கிறது. அதிலே சுத்த தமிழில் செந்தமிழாக பாட வேண்டும், பேச வேண்டும். அந்த ராதை யாருக்காக காத்திருந்தா அப்படின்னா, அந்த ராதை கண்ணனுக்காக காத்திருந்தாள். ஆனா நான் இந்த இடத்துல யாருக்காக காத்துக்கிருக்கேன்? எல்லாமே அந்த முருகனுக்காக தான். அவர் சீக்கிரம் வந்து திருமணம் செய்யணும் அப்படின்ற ஏக்கத்தோட காத்துக்கிருக்கேன். எப்பேற்பட்ட ஏக்கம் தெரியுங்களா?
ஹலோ ஹலோ. ஜல் 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 எனும் சலங்கையோடு சல சல சலவென தாளம். செல் 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 எங்கள் தாளங்கள் சேர்ந்திட வேணும் இரவு பொழுதில். ஜல் 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 எனும் சலங்கையொலி ஜல ஜல ஜலவெனும் ஜாடையிலே ஜல் 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 எங்கள் காளைகளே சேர்ந்திட வேணோ இரவு கொள்ளே. காட்டினில் ஒரு மனிதனை கண்டான் கையில் உள்ளதை கொடையென்றான். காட்டில் ஏனினை கண்டான் கையில் உள்ளதை குழுவென்றான். கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடை கொடுத்தேன். கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடை கொடுத்தேன். ஜல் 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 எனும் சலங்கையொலி ஜல ஜல ஜலவெனும் ஜாடையிலே ஜல் 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 எங்கள் காளைகளே சேர்ந்திட வேணோ இரவு கொள்ளே. இன்றே அவனை கைது செய்தேன் என்றும் சிறையில் வைத்திருப்பேன். இன்றே அவனை கைது செய்தேன் என்பே சிறையில் வைத்திருப்பேன். விளக்கம் சொல்லவும் முடியாது விடுதலை என்பதும் கிடையாது. விளக்கம் சொல்லவும் முடியாது விடுதலை என்பதும் கிடையாது. ஜல் 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 எனும் சலங்கையொலி சல சல சலவென தாளம். ஜல் 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 எங்கள் காளைகளே சேர்ந்திட வேணும் இரவு பொழுதில். அவன்தான் தேவதையிருந்தேன் அவனை நான் திருடுகிறேன். அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானே திருடிவிட்டேன். விளக்கம் சொல்லவும் முடியாது விடுதலை என்பதும் கிடையாது. விளக்கம் சொல்லவும் முடியாது விடுதலை என்பதும் கிடையாது. ஜல் 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 எனும் சலங்கையொலி சல சல சலவென தாளம். ஜல் 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 எங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவு பொழுதில். சேர்ந்திட வேண்டும் இரவு பொழுதில். அழகு பரங்குன்றம், அற்புத ஞான குன்றம், தேவர்கள் இருந்த குன்றம், தெய்வானை மறந்த குன்றம், திருஞான குன்றம், திருப்பரங்குன்றம். அந்த முருகனையே எண்ணி எண்ணி அவரையா என்றேன் கிடையாது. அவரை எண்ண முடியுமா? முடியாது. ஆக அவர் வருவாரா? வருவாரா? எப்ப வருவாரு? எப்படி வருவாரு? எதுல தான் வருவாரு அப்படின்னு நாட்கள் எண்ணிக்கிருக்கேன். சீக்கிரமே வந்தாகணும். அதனாலேயே இங்க என்ன நடக்க போகுது? இப்படி வருவாரு. அவர் எப்படி வேணாலும் வந்துட்டு போகட்டும், எனக்கு வந்தா போதும். அதனாலேயே இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா திருமணம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுதுங்க. உங்க முன்னிலையில தான் கல்யாணம் நடக்க போகுது. அதனாலேயே எப்பேற்பட்ட பாடல்? கிட்டி மேலம் குட்டுற கல்யாணம், தாலி கட்டுற கல்யாணம், விலங்கு மாட்டுற கல்யாணம். என்ன கல்யாணம் அது கல்யாணம், உங்க கல்யாணம் அது கல்யாணம். கட்டி மேல கொட்டிற கல்யாணம் தங்க தாலி கட்டிற கல்யாணம் எங்க கூட கட்டிய கல்யாணம் என்ன கல்யாணம் அது கல்யாணம் அது கல்யாணம் அது கல்யாணம் என்ன கல்யாணம் அது கல்யாணம், உங்க கல்யாணம் அது கல்யாணம்.
கல்யாணமடி கல்யாணம் நம்ம கல்யாணமடி கல்யாணம் நம்ம கல்யாணமடி கல்யாணம் இடி மேல கட்டிய கல்யாணம் தங்க தாலி கட்டிய கல்யாணம் ஒன்னு பூ கொடுக்கிற கல்யாணம் அடி கல்யாணமடி கல்யாணம் நம்ம கல்யாணமடி கல்யாணம் பட்டு சீரகடிக்கும் நான் ஒரு சிட்டு குருவியடி கட்டு கடங்காமல் மலையில் கொட்டு மருவியடி கட்டு கடங்காமல் மலையில் கொட்டு மருவியடி மாடி திரியவும் ஆசை பிறக்குமடி அந்தி மாலை அழகிலும் சோலை அழகிலும் இன்பம் இருக்குமடி வண்ண மயில்களுக்கும் நந்திகளுக்கும் கல்யாணமா வண்ண மயில்களுக்கும் நந்திகளுக்கும் கல்யாணமா நம்ம கல்யாணமடி கல்யாணம் நம்ம கல்யாணமடி கல்யாணம் நம்ம கல்யாணமடி கல்யாணம் நம்ம கல்யாணமடி கல்யாணம் கெட்டி மேளம் கொட்டுற கல்யாணம் தங்க தாலி கட்டிய கல்யாணம் பூவிலங்கு மாட்டுற கல்யாணம் நம்ம கல்யாணமடி கல்யாணம் நம்ம கல்யாணமடி கல்யாணம் ஆலி போன்ற எண்ணமும் தாறு போன்ற உள்ளமும் ஆதவன் போன்ற பொதுநலமும் மாதவன் போன்ற கருணையும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சி கொண்ட எழுச்சியும் சிறை கொண்ட தீரமும் சென்னமிழ் போன்ற கருணையும் குலவளவா கோட்பாடும் இனம் காக்கும் வலிமையும் குடிகள் விரும்பும் அரசிங்கு ஓரெங்கும் அமையப்பற்று இருப்பினும் புத்தி ஞானம் தெளிவு பொறுமை சத்தியம் அமைதி இன்பம் துன்பம் இறப்பு பிறப்பு அஞ்சுதல் அஞ்சாமை அகம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்து நிறைந்து வளர்ந்தோங்கும் இந்த நிலத்திற்கு வந்தவுடன் என்னையும் அறியாமல் என் மனம் எப்படி இருக்கு? ஹலோ ஹலோ அழகான பொண்ணுடா அதுக்கே தகன்னுடா அழகான பொண்ணுடா அதுக்கே தகன்னுடா அழகான பொண்ணுதான் அது கேட்டு கண்ணுதான் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அழகான பொண்ணுடா அதுக்கே தகன்னுடா உன்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான் அழகான பொண்ணுதான் அதுக்கே தகன்னுடா இனில்ல காட்டு ரோஜா இத நீங்க பாருங்க இனில்ல காட்டு ரோஜா இத நீங்க பாருங்க
பேசலாம் எவ்வளவு பாடலாம் தம்பி எக்கோ கட் பண்ணு தம்பி. இருந்தாலும் ஏன்னா எவ்வளவோ பாடலாம் எவ்வளவோ பேசலாம் இல்லையா? அதுக்கு தான் நாடகம் அப்படின்றது ஒண்ணு வைக்கிறாங்கன்னா எதுக்காக? நல்ல விஷயங்களை மக்களிடத்துல எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக இல்லையா? என்னதான் இருந்தாலும் பழைய பாடல்களுக்கு ஈடாகுமா? ஈடு ஆகவே ஆகாது. என்னைக்குமே நிலைச்சு நிக்கிறது பழைய பாடல்கள் மட்டும்தான். இப்ப என்னென்ன பாடுறாங்க பாடல், பல விதமான பாடல்கள்லாம் வந்திருக்கு. எல்லா விதமான பாடலையும் குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதமான பாடல்கள் மட்டும்தான். 1000 பாடல்கள் வந்தாலும் வர்ற மாதிரி வரும். ஆனா வந்த இடம் தெரியாது, போற இடம் தெரியாது. என்னைக்குமே நிலைச்சு நிக்கிறது பழைய பாடல்கள் மட்டும்தான். அதனாலேயே பழைய பாணியிலே ஒரே பாடலால இந்த வனத்தை வர்ணிச்சுட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டாரு. என்ன விஷயம் அப்படின்னா, காவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் மட்டும் காவலுக்கு போகல, என்னுடைய அண்ணனும் வர்றாங்க, என்னுடைய அழகான தோழிகளும் வர்றாங்க. எல்லா பேரும் சேர்ந்து காவலுக்கு போக போறோம்.